ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி உருண்டை புலாவ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பாசுமதி அரிசி 1 கப்பு, தயிர் 2 டீஸ்பூன், வெங்காயம் 2, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், புதினா கொத்தமல்லி சிறிது அளவு, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப்பு, ஓமம் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லியில் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, உப்பு, ஓமம், இந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து தண்ணீர் தெளித்து நல்ல கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளாக்கி கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் அந்த உருண்டைகளை பொரித்து செவக்க விட்டு எடுங்க. பாசுமதி அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணீர் வடித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான எண்ணெய் விட்டு காஞ்சதும் சோம்பு போட்டு தாளித்து நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம், புதினா சேர்த்து வதக்கி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தயிர் எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரலாம் வதக்குங்க. வதக்கி 2 டம்ளர் தண்ணீர், உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரும்பொழுது பாசுமதி அரிசியை அதில் போட்டு கலந்து விட்டு 2 விசில் வைத்து இறக்குங்க. சிறிது ஆறின பிறகு குக்கரை திறந்து இந்த பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளும் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி நல்லா கிளறி விட்டு பரிமாறுங்க. இதுவே டெல்லி உருண்டை புலாவ் செய்கிற முறையாகும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.